தமிழ்நாட்டில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து விடாமுயற்சி கடின உழைப்பால் இஸ்ரோ தலைவராகியிருக்கிறார் தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள். அவரை பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரோ தலைவராக இருக்கும் சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாராயணன். இன்று இந்த தேசமே பாராட்டும் வி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டு விளை கிராமத்தில் வன்னிய பெருமாள் தங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். ஊரில் ஓலை குடிசையில் செயல்பட்ட பள்ளியில் தமிழ் வழியில் தொடக்கப்பள்ளி படிப்பை முடித்தார். மின்சாரம் இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்தார். நாகர்கோவில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்தவர் 1984 இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். தேர்வு செய்யும் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டவர். 1989 காரக்பூர் ஐஐடியில் எம்டெக் கிரியோஜெனிக் இன்ஜினியரிங் படிப்பில் முதல் ரேங்க் பெற்று பட்டம் பெற்றார். அங்கேயே 2001 விண்வெளி இன்ஜினியரிங் PhD பட்டம் பெற்றார். இஸ்ரோவின் சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1, ககன்யான் திட்டங்கள் உட்பட பல திட்டங்களில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். திருவனந்தபுரத்தில் இருக்கும் இஸ்ரோவின் LPSC திரவ உந்துவிசை அமைப்புகள் மைய இயக்குநராக உள்ளார். குறிப்பாக ராக்கெட்டில் பொருத்தப்படும் கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்ப தயாரிப்பில் கிங் என தன்னை நிரூபித்தவர் நாராயணன். 1993 கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு பரிமாற ரஷ்யா மறுத்தது. அதை சவாலாக எடுத்துக்கொண்டு இஸ்ரோவுக்காக கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிப்பில் வெற்றி கண்ட விஞ்ஞானிகளில் நாராயணனும் ஒருவர். அவரது பங்களிப்பால் கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட உலகின் 6 நாடுகளில் ஒன்றாக உருவானது இந்தியா. விடாமுயற்சி கடின உழைப்பால் இஸ்ரோ தலைவராகி இருக்கும் அவரிடம் பேசியபோது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் சந்திரயான் 4 திட்டத்தில் கவனம் இருக்கும் என்றார். இந்த வருஷமே ஆட்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த அன்க்ரூட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சந்திரயான் 4 அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. பிரதம மந்திரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 4 தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அது நாங்க லேண்ட் பண்ணி மூணுல லேண்ட் பண்ணி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்ய போறோம். தேங்காய் விற்று படித்த பிள்ளை இவ்வளவு உயரத்தை எட்டியிருக்கிறார் என நாராயணனின் சித்தப்பாக்கள் நெகிழ கனிவான அவரது குணத்தை மெச்சும் கிராம மக்களும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாரு. எங்க அண்ணன் தேங்காய் மண்ணாய் எங்க அண்ணாச்சி கூட நானே வியாபாரம் பண்ணேன். அந்த சமயம் கூட சப்போர்ட் பண்ணி வருவாரு. அண்ணனும் குடும்பத்துக்கும் நல்லா பண்ணாரு. அரசு பள்ளியில் படித்தவர்கள் உயர் பதவியை அலங்கரிக்க முடியும் என்பதற்கு இதற்கு முன்பாக இருந்த தலைவர் டாக்டர் சிவன், அவரும் அரசு பள்ளியில் படித்தவர். அந்த வரிசையில் இன்று டாக்டர் நாராயணனும் இந்த பதவியை அடைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரசு பள்ளியில் படித்து உயர்ந்த வி நாராயணனை எண்ணி வியக்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் வேகமாக வளரும் உலகில் முந்திக் கொண்டு நம் நாடும் வளர வேண்டும் என சொல்லும் நாராயணன் இஸ்ரோவை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்வேன் என தெரிவித்துள்ளார். அவரது பயணத்தில் இன்னும் பல வெற்றிகளை குவிக்க பலரும் வாழ்த்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.